வெட்டினதுக்கு அப்புறம் நாங்கள் கண்ணு அறுக்க மாட்டோம். அறுக்க மாட்டீங்க. அப்போ இலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேற ஏதாவது நிலத்துக்கு கண்ணு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்காகவும். அதனால இலைக்கு சின்னதாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். இப்போ நாங்கள் கண்ணு அறுத்து விடுறதுனால கொஞ்சம் தரம் வரும், அவ்வளோதான். காய்க்கு சரி, காயை நம்ம வந்து சைடில் வர குருத்தை அறுத்து போட்டுறோம். அது லாஸ்ட்டாக இது வச்சுக்கிறது வந்து உரத்துக்காகவும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வேறு யாருன்னா கண்ணு நோண்டு போய் நடுறாங்க அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி? 15 நாளைக்கு ஒரு தடவை, 20 நாள், இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம அறுத்து வளர்றதை பொறுத்து டைம்ல சீக்கிரம் வளர்ந்துரும், ஒரு சில டைம்ல பொறுமையா வளரும். வளர்றதை பொறுத்து வளர்ந்துரும். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருச்சு, அறுக்க முடியல, இப்போ அறுக்கிறோம். இது உரமாகவும் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு 3/4 ஏக்கர் போட்டிருக்கோமா? 1500 கண்ணுக்கு மேலே போட்டிருக்கோம். 1500 கன்று, ஒரு ஏக்கர் சம்திங் கிட்டத்தட்ட மேலே இருக்கும். இப்போ மார்க்கெட்டிங் வந்து எப்படி பண்ணுறீங்க? இது மார்க்கெட்டிங் இப்போ நாங்கள் 1500 கன்று வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணோம், வியாபாரியே டேரெக்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு கேஜிக்கு இப்போ மார்க்கெட்டிங் ரேட்டு பிரகாரம் 30 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அப்போ நாம் கன்று கம்மியாக வச்சிருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நாமளே டேரெக்டாக உழவர் சந்தையில் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் பண்ணோம். அது கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக பண்ணியிருக்கிறதுனால என்னன்னா வியாபாரிங்க டேரெக்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் 30 ரூபான்றது வந்து ரொம்ப கம்மி தான் நமக்கு. இப்போ அவங்க டேரெக்டாக மொத்தமாக எடுத்துருக்கிறதுனால நமக்கு நெட் பேமெண்ட் கிடைக்குது. ஆனால் நெட் பேமெண்ட் கிடைக்குது. இப்போ அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி எடுத்துன்னு போய் சேல் பண்ணுறவங்க வந்து குறைஞ்சது ஒரு 60 ரூபாய்க்கு கிலோ விற்பாங்க. கண்டிப்பாக அது அதோட டபுள் மடங்கு ரேட்டுக்கு தான் வந்து அவங்க விற்பாங்க. ஆள் கூலி, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அவங்க அந்த ரேஞ்சுக்கு தான், அடிமட்ட ரேஞ்சுக்கு தான் விவசாயிங்கிட்ட வாங்குவாங்க. இது மட்டும் இல்லை, எந்த பயிர் எடுத்துக்கிட்டாலும் அவங்க பாதி ரேட்டுக்கு 40-60 ரேஞ்சில் தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அழுகிறது ப்ளஸ்ஸு சேல் ஆகாமல் நிற்கிறது, ஏ டு Z எல்லாமும் அவங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி தான் வாங்குவாங்க நம்ம. ஆனால் விவசாயிங்க டைரெக்டாக அவங்களே வந்து இதை சேல் பண்ணாங்க, மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக லாபம் வந்து ப்ராஃபிட் இருக்குது. எக்ஸாம்பிள் 1 lakh இதில் வந்திருக்குன்னா நானே டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்ந்தா ஒரு 1.5 1.6 ரேஞ்சுக்கு எனக்கு இருக்கும். பட் ஆனால் நான் அந்த இவ்வளோத்தையும் நான் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் பண்ணோம்னா எனக்கு அந்த அளவுக்கு நெட்வொர்க் வேணும், ப்ளஸ் அந்த அளவுக்கு டைமும் வேணும். அதுக்காக தான் விவசாயிங்க வந்து டைரெக்டாக இடைத்தரகர்களை வர வச்சு அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்க சேல் பண்ணுறது வேலையே அவங்க அதே தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால விவசாயிங்களால் மற்ற இதுக்காக நம்ம சேல் பண்ண டைம் வேஸ்ட் பண்ணோம்னா அடுத்த பயிர் இருக்குது, அதை வந்து நம்ம சரியாக பார்க்க முடியாது. இல்லைனா வேலை ஆட்களை வச்சு பார்க்கணுன்றது தான் அவங்களுக்கு அந்த காசு செலவாயிருன்றதுனால ஒரு செட்டப்பாக வச்சுருப்பாங்க. இப்போ வந்து வெட்டுவாங்க, டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் லைன். இப்போ நாமனா இதே வேலையாக செய்யணும். இப்போ நம்ம இது வியாபாரிங்களுக்கு கொடுத்ததுனால என்னங்கன்னா இது அவங்களுக்கு கொடுத்து நம்ம. இது எத்தனை மாதம் ஆச்சு இந்த வாழைக்கன்று நட்டு? நமக்கு இது நட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 8லேருந்து 9 மாதம் வரையும் ஆகுது. 8லேருந்து 9 மாதம் ஆகுது. இப்போ மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எவ்வளோ செலவாகும் இதுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500 கன்று வச்சிருக்கிறதுனால இப்போ மாட்டு உரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுதே. மற்ற அணைக்கும் போது பார்த்தீங்கன்னா டிஏபி இதெல்லாம் வைப்போம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் தான் வாங்கி ஆகணும். அதெல்லாம் வெளியில் தான் வாங்கி ஆகணும். சிலர் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வெளியில் வாங்குவாங்க மொத்தம் ரேட்டுக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும். இப்போ நமக்கு வந்து பாதி நம்மளது பாதி வெளியில் வாங்குறதுன்றதுனால இப்போதைக்கும் இந்த 1500 கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பண்ணியிருக்கோம். 50,000 செலவாயிருக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ இது 9 மாதத்தில் நமக்கு வந்து இன்னொரு 50,000 ரூபா சேர்ந்து வந்தால் ஒரு அளவுக்கு ஈக்குவல் ஆயிரும். ஏன்னா நம்ம வேலை ஆட்கள் செலவு, மருந்து இறைக்கிறது நம்ம தான் பார்த்துக்கணும். படிச்சிருக்காரு. என்ன நீ படிச்சிருக்குது? BE தான். BE முடிச்சுட்டு விவசாயம் தான் பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கும் வந்து பாருங்கள், பின்னாடி இருக்கிறது வந்து அந்த கரும்பு இருக்குது. இன்னும் இப்போ பொங்கல் கரும்புன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் இப்போ வெட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பிடுங்கிறதுக்கு. அதுவும் வந்து சேர்த்து தான் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காரு இவர். வேறு எங்கேயும் வேலைக்கு போகிறாரு. மற்றபடி சமயத்தில் அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது வந்து விவசாய வேலையை தான் அவர் பார்க்குறாரு. இப்போயும் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இந்த சைடில் வர்ற குருத்து கண்ணெல்லாம் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா இந்த இப்போ வந்திருக்குது. ஆல்ரெடி ஒரு வெட்டு முடிஞ்சிருச்சு இது ஏலைக்கு. அடுத்த வெட்டுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆளுங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஏலக்கி வாழை, அதாவது வந்து சில இடத்துல தேன் வாழைன்னு கூட சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி, கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, திருப்பத்தூர் மாவட்டம் இந்த இடத்துல எங்கள் ஊர் சைடில் வந்து இந்த ஏலக்கின்றது வந்து கொஞ்சம் அதிகமாகவே பயிரிடுறாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு வந்து இனிக்கும். மற்ற வாழைகளை விட இதோட தோல் பார்த்திங்கன்னா அவ்வளவும் மெலிசாக இருக்கும். இதுதான் ஏலக்கியோட தன்மை. ரொம்ப நல்லா ஒரு
சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இனிக்கும். ஆனால் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு வந்து ஒரு 50லேருந்து ஒரு 70 ரூபா வரைக்கும் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்கக்கிட்ட இன்றைக்கி வந்து வாங்கிட்டு போகிறத பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது வந்து ஒர்த்தான்னு கேட்டால் ஓரளவுக்கு போதும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் அவங்க கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேலே இவங்களே சொந்தமாக மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினச்சாக்கா அது வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு இவங்கக்கிட்ட டைம் இருந்தால் அந்த வேலையை செய்கிறதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க.